ஜிவிஎஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். ஹெர்பேஷியன் அணுகுமுறை இது பிஎட்டுடைய 4th யூனிட் பெடகாலஜி. அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டுடைய 4th யூனிட்டுடைய ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்குறோம் தமிழில். நிறுவனர் ஜோஹான் ஃப்ரெட்ரிச் ஹெர்பர்ட். கவனம்: தர்க்க ரீதியான ஆசிரியர் மையப்படுத்தப்பட்டு அறிவுறுத்துதல். படிகள், இதனுடைய படிகள் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தயாரிப்பு, விளக்கக்காட்சி, சங்கமம், பொதுமைப்படுத்துதல், பயன்பாடு. தயாரிப்பு அப்படின்னு என்ன அப்படின்னா, முந்தைய அறிவை இணைத்தல். ஆல்ரெடி கற்றுக்கின அக்வயர்ட் நாலேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை இணைப்படுத்து. விளக்கக்காட்சி, புதிய உள்ளடக்கத்தை அறிமுகப்படுத்துதல். நியூவர் கான்செப்ட், புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துதல். சங்கமம் அப்படின்னு அசோசியேஷன், பழைய மற்றும் புதிய கருத்துக்களை ஒப்பிடுதல். பொதுமைப்படுத்துதல், விதி அல்லது கருத்துக்களை உருவாக்குதல். பயன்பாடு, புதிய சூழ்நிலைகளை அறிய பயன்படுத்துதல். இதில் சிறந்தது அப்படின்னு என்ன, பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். கோட்பாடு பாடங்கள், தொடர்க்க நிலையாளர்கள், வரம்பு, குறையான மாணவர்களே பங்கேற்பு. இந்த இண்டக்டிவ் ப்ராசஸில் குறைஞ்ச மாணவர்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. தூண்டுதல் அணுகுமுறையின் நன்மைகள் என்னென்ன? இண்டக்டிவ் அப்படின்ற வார்த்தைக்கு தூண்டுதல், நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தர்க்க ரீதியானது, திட்டமிடவும் கற்பிக்கவும் எளிமையானது, பாடம் முறையாகவும் நன்கு திட்டமிட்டபடியாகவும் உள்ளது, கற்பித்தலின் தர்க்க ரீதியான வரிசையை உறுதி செய்கிறது, கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது, தொடக்க நிலை ஆசிரியர்கள் பின்பற்ற எளிதானது, கோட்பாடு சார்ந்த பாடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாம் நம்மளுடைய மெரிட்ஸ், அதாவது அணுகுமுறையின் நன்மைகள். இப்போ நம்ம அதனுடைய தீமைகள் என்னென்னு பார்க்கலாம். தூண்டல் அணுகுமுறையின் தீமைகள்: குறைவான மாணவர்களின் பங்கேற்பு, பெரும்பாலும் மனப்பாடம் சார்ந்தது, ஆசிரியர் சார்ந்த அணுகுமுறையே. குறைவான மாணவர்களின் பங்கேற்பு, மனப்பாடம் செய்து கற்றலை ஊக்குவித்தல். யூஸ்வலாக மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். புரிதலோடு படித்தோம் அப்படின்னா கட்டாயமாக நிறைய விஷயங்களை நம்ம மனசில் எப்பயுமே இருக்கும். தனிப்பட்ட வேறுபாட்டை புறக்கணிக்கிறது, செயல்பாடு சார்ந்த கற்றலுக்கு ஏற்றது அல்ல. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தூண்டல் அணுகுமுறையின் தீமைகள். அனைவருக்கும் வணக்கங்கள்.